இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் செகண்ட் செமிஃபைனல்ஸ் ஆடுறாங்கங்க. இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டும். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டில் யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சாரி. இன்னி வரையும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். ஏன்னா 2022 வந்து இந்தியாவும் இங்கிலாண்டும் தான் வந்து செமிஃபைனல்ஸ் ஆடினாங்க. அவங்களே திரும்ப இப்போ இங்கிலாண்டும் இந்தியாவும் செமிஃபைனல்ஸ் ஆடுறாங்க. நல்ல ரிவெஞ்ச் கொடுக்குற டைமாக இருக்கும் இந்தியா. ஏன்னா முன்னாடி ஆஸ்திரேலியாவை ரிவெஞ்ச் கொடுத்து அமுச்சிட்டாங்க. இப்போ இந்த வாட்டி இங்கிலாண்டுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. நம்ம கயானாவில் வந்து ரொம்ப மழை பெஞ்சிகிட்டு இருக்கான். அந்த மழை வந்து நிற்குமா என்னன்னு தெரில. செகண்ட் செமிஃபைனல்ஸ்க்கு வந்து ரிசர்வ் டேவே கிடையாது. ஒன்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கிலாந்து வந்து இந்தியா வந்து ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அதான் இப்போதைக்கு சினாரியோவாக இருக்குது. கயானாவில் நல்ல மழை பெய்யும் வெதர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு எப்படி வேணால் நடக்கலாம். ஆனால் இந்தியா வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக இருக்கணும். அதே இங்கிலாந்து டீமை வந்து நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. அவங்க வெல் பேலன்ஸ்டு சைடாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ஏன்னா ஜாஸ் பட்லரும் ஃபிலிப் சால்ட்டும் ஓப்பனிங்கில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. கழட்டி கொடுத்துருவாங்க. போன வாட்டி ஜாஸ் பட்லர் எப்படி அடித்தாருன்னு தெரியும். இந்தியாவோட செமிஃபைனல்ஸு அட்லேட்டில் அடித்து அவரும் அலெக்ஸ் சேல்ஸும் நோலாஸில் அடித்து வின் பண்ணாங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஜாஸ் பட்லரும் ஃபிலிப் சால்ட்டும் வந்து ஒரு பயங்கரமான பிளேயரு. அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப நல்ல பெரிய ஃபார்மில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அப்புறம் ஜானி பெஸ்டானும் ஃபார்மில் இருக்கார். ஹரி புரூக்ஸ் செம்ம ஃபார்மில் இருக்கார். லிம் லிவிங்ஸ்டன் ஃபார்மில் இருக்கார். அவங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த சூப்பர் 8 மேட்ச்சில் எப்படி அடித்தாங்கன்னு தெரியும். ஏன்னா தோற்றுட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட சூப்பர் 8. பட் ஆனால் ஹரி புரூக்கும் லிவிங்ஸ்டனும் எப்படி அந்த மேட்சை கடைசி வரையும் கொண்டு போனாங்கன்னு நம்ம எல்லோரும் பார்த்தோம். ரொம்ப அவங்க வந்து வைட்டலான டீமு. அவங்களுக்கு ஜாஃபர் ஆர்ச்சர் வேறு வந்திருக்காரு. அவர் எப்படி ஆடுவாருன்னு நம்ம பவுலிங் போடுவாருன்னு தெரியும். நம்மளுக்கு எப்படி விளையாடுவாருன்னு தெரியும். ஜாஃபர் ஆர்ச்சர் தான் வேர்ல்ட் கப் எடுத்து கொடுத்தாரு. 2019 வேர்ல்ட் கப், 50 வேர்ல்ட் கப் இங்கிலாண்டுக்கு. அவர் எப்படி இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கயானாவில் வந்து ஸ்பின் ட்ராக்காக அது நல்ல பால் வந்து ஸ்பின் ஆகுமா. அவங்களுக்கு மெயின் ஸ்பின்னரே வந்து லெக் ஸ்பின்னர் வந்து வச்சுருக்காங்க, ரஷித் கானு. அப்புறம் ஆஃப் ஸ்பின்னர் மொயின் அலி இருக்கார். லெம் லிவிங்ஸ்டனு ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ரைட் ஹேண்டர்னா ஆஃப் ஸ்பின் போடுவார், லெஃப்ட் ஹேண்டர்னா லெக் ஸ்பின் போடுவார். அவர் வந்து எப்படி வேணால் bowling போடுவார். அவங்க டீமை பொறுத்த வரையும் வெல் பேலன்ஸ்டு சைடாக இருக்காங்க இங்கிலாண்டு. அவங்கள இங்கிலாண்டை குறைய சொல்ல முடியாது. அவங்க இங்கிலாண்டுக்கு வந்து ரன்னை வாரிங்கிற ஒரே பவுலர் வந்து கிறிஸ் ஜோர்டானாக தான் இருக்கும். அவர் மட்டும்தான் கொஞ்சம் ரன்னை கொடுப்பாரு. மற்றபடி இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக்கும் சரி, பேட்டிங்கும் சரி நல்ல டீமாக இருக்குது இங்கிலாண்டு. இங்கிலாண்டை வந்து இந்தியா வந்து லைட்டானா எடுத்துட்டாங்கன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும். லைட்டானா எடுக்க மாட்டாங்க இந்தியா வந்து 2022 வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இவங்க கண்டிப்பாக வந்து இவங்கள வந்து பீட் பண்ணியே ஆகணும். இங்கிலாண்டை பீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடியும். இந்தியா வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணிட்டாங்கனால செமிஃபைனல்ஸில் ஓகே தான். 2022ங்கிற 23 வந்து இங்கிலாண்டு அடித்தாங்க இந்தியாவை செமிஃபைனல்ஸில். அந்த 23 அடித்த 22 தான் அடித்தாங்க. 23 வாயில் வந்துக்கிட்டு இருக்கு. 22 தான் அடித்தாங்க. ஏன்னா அந்த இது வந்து மறந்துடாமல் இந்தியா மறுபடியும் வந்து அடிக்கணும். இந்தியா வந்து ஜெயிக்கணும். இங்கிலாண்டை வந்து கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சே ஆகணும். அதே மாதிரி இந்தியா டீமுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் எங்கே இருக்குன்னா பேட்டிங்கில் இருக்குது. இந்தியாவில் வந்து பேட்டிங் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. விராட் கோலி இன்னும் ஃபார்முக்கு வரல. விராட் கோலி ஒரு ஆள் மட்டும்தான் ஃபார்முக்கு வரல. ஏன்னா விராட் கோலிக்கு வந்து லெக் ஸ்பின்னர் வீக்னஸ் இருக்குது, ரஷித் கானோட வீக்னஸும் இருக்குது, லெஃப்ட் ஆர்ம் ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கும் வீக்னஸ் இருக்குது. போன வாட்டி ஒரு ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி ஜாஃபர் ஆர்ச்சர் ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கேஸ் மாட்டிக்குவார். ஏன்னா ரோஹித் சர்மா பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மேட்ச் எப்படி விளாண்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ வைட்டலான ஒரு இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா விளாண்டு ஆஸ்திரேலியாவை வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளில அமைச்சாருன்னு தெரியும். அதே மாதிரி இங்கிலாண்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா விராட் கோலியோட ஃபார்ம் ரொம்ப மெயினாக இருக்கணும். விராட் கோலி வந்து ரோஹித் சர்மாவே நேற்று சொன்னார். அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு மாதிரி இருந்தாருன்ட்டு விராட் கோலி. அவரால் ஒரு கேம் தான் விராட் கோலிக்கு ஃபார்முக்கு வர்றதுக்குன்னா, ஒரு கேமில் விராட் கோலி ஃபார்மை கிளிக் பண்ணிட்டாருன்னா போதும், ஃபைனல்ஸ்க்குனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கே இதுதான் ஃபைனலு. ஏன்னா அந்த சைடு வந்து செமிஃபைனல் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க ரெண்டு பேரில் யார் வராங்களோ இந்தியா அவங்க அடிச்சிருவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு ஃபைனல் வந்து இன்றைக்கி விளாட்றது தான், அவங்க இங்கிலாண்டை விளாட்றது தான் இந்தியாவுக்கு வந்து ஃபைனலு. அதனால் இந்தியாவோட பேட்டிங் வந்து 200
ப்ளஸ் மேலே அடிக்கணும். அது விராட் கோலி வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா போதும். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட ரோஹித் சர்மா வந்துட்டார். பந்து நல்லா தான் விளாட்றாங்க. மற்ற எல்லா பேட்ஸ்மேன்ஸும் தட்டி 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 அடிச்சிடுறாங்க. ஆனால் விராட் கோலியோட ஃபார்ம் வந்து ரொம்ப வெயிட்லாம் இருக்கணும். ஹார்திக் பாண்டியாவுக்கும் பவுலிங்கில் எக்ஸ்பென்சிவாக கொடுத்துட்றாரு. ஆஸ்திரேலியாவோட 40 ரன்ஸுக்கு மேலே கொடுத்தாரு. 4 ஓவர்ஸில் 45க்கு மேலே கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ஹார்திக் பாண்டியா அதை குறைச்சிக்கணும். ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து வெளுன்னு வெளுத்தெடுத்துட்டாருங்க டிராவல்ஸ் ஹெட்டு போட்டு பிடிச்சி மேய்ஞ்சி விட்டாரு. கையில் கொடுத்து விட்டாரு ஹார்திக் பாண்டியாவை. ஹார்திக் பாண்டியா அந்த கொஞ்சம் லென்த்தை மாற்றுங்க. கடைசியில் நல்லா போட்டார் ஹார்திக் பாண்டியா 19th ஓவர் 20th ஓவர். அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஹார்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் வேரியேஷன் மாற்றி மாற்றி போட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி போட்டதுனால அடிச்சிட்டாரு டிராவல்ஸ் ஹெட்டு. ஆனால் நிறைய வேரியேஷன்ஸ் போட்டார். அது டைலண்டருக்கு போட்டார், மிச்சல் ஸ்டார்க்குக்கு. டிராவல்ஸ் ஹெட்டுக்குன்னா அந்த வேரியேஷன் போடல. டிராவல்ஸ் ஹெட்டுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டார். ஃபாஸ்ட்டாக போட்டதுனால டிராவல்ஸ் ஹெட்டுக்கு வெளுத்து எடுத்துட்டார். அதே மாதிரி லிவிங்ஸ்டனுக்கும் புருக்குக்கும் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா வெளுத்து எடுத்துருவாங்க ஹார்திக் பாண்டியா. ஸ்லோ பால்ஸும் நிறையா போடுங்க, ஷார்ட் பால்ஸ் நிறையா போடுங்க. அதான் வெயிட்லாம் இருக்கும். கயானாவில் வந்து நல்லா டேர்ன் ஆகுமா. மெயினான ஸ்பின்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான். ஏன்னா அக்ஷர் பட்டேல் போடுறாரு. குல்தீப் ஜடேஜாவை நான் ஒத்துக்க மாட்டேங்க. ஜடேஜா வந்து டோட்டல் கம்ப்ளீட் ஃபெயிலியர் இந்த 2020 வேர்ல்ட் கப்பில். நான் வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து ஜடேஜாங்கிற குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் தான் மெயின் வெயிட்லாம் இருப்பாங்க. ஜடேஜா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்ன கேட்டால் வந்து சகாலை விளையாட வைக்கலாங்க. சகாலை கண்டிப்பாக விளையாட வைக்கலாம். ஆனால் யாரை உட்கார வைப்பாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா சகல் வந்து ஒரு லெக் ஸ்பின்னரு, இவர் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், இவர் சைனாமன் லெக் ஸ்பின்னரு குல்தீப் யாதவ். ஆனால் ரோஹித் சர்மா வந்து இந்த சேஞ்ச் பண்ணார்னா கயானா விக்கெட்டில் நல்லா ஸ்பின் ஆகும்னு நினச்சி சேஞ்ச் பண்ணார்னா சிவம் துபை உட்கார வச்சுட்டு சகாலை விளையாட வைக்கலாம். ஏன்னா இந்தியா ஃபைனலுக்கு போகணுன்னா இந்த ஒரு சான்ஸ் எடுத்து தான் ஆகணும். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்தியா பண்ணுவாங்கன்னு தெரில. டீம் ஸ்ட்ராட்டஜி எப்படி போகுதுன்னு தெரியல. என்ன பண்ணாலும் நாளைக்கு தான் மேட்ச் 11 வரும்போது தான் தெரியும் யார் ஸ்குவாடு பிக் பண்ண போகிறாங்கன்ட்டு. என்ன கேட்டால் நான் சகலை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு லெக் ஸ்பின்னராக, ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னராக. இவர் வந்து ஒரு சைனாமன் ஸ்பின்னராக இருக்கார். ஆனால் ஜடேஜாவும் உட்கார வைக்க முடியாது, அக்ஷர் பட்டேலையும் உட்கார வைக்க முடியாது. சகலுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். ஆனால் என்னோட ப்ரெஸ்பெக்டில் நான் சொல்கிறேன், நான் சகலை விளையாட பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில டீம் மேனேஜ்மெண்ட்டு. மற்றபடி ஓவரால் ஹர்ஷிப் சிங் சூப்பராக பவுலிங் போடுறாரு. பும்ராவனா நம்ம குறையே சொல்லக்கூடாது. என்னோட இது தாட் படி நான் சகலை விளையாட வைப்பேன். சகல் கண்டிப்பாக விளையாடணும். என் சகலை விளையாட வைக்கிறாரா என்னன்னு தெரில. அது ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டில் வந்து நான் இந்தியாவுக்கு 60 தரேன், இங்கிலாண்டுக்கு 40 தரேன். ஏன்னா ஏன் இந்தியாவுக்கு 60 தரேன்னா ஸ்பின் ட்ராக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்தியாவுக்கு வந்து 60 தரேன், இங்கிலாண்டுக்கு 40 தரேன். இங்கிலாண்டு வந்து ஸ்பின்னுங்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. பேஸ்னால் நல்லா ஆடிடுவாங்க. ஸ்பின்னர்ஸை குல்தீப் யாதவ் எப்படி ஆடுவாங்கன்னு தெரில. குல்தீப் யாதவ் ஆடுறத பொறுத்து தான் இங்கிலாண்டோட இது இருக்குது. அதே மாதிரி சகாலை விளையாட வச்சாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நான் 80 கூட கொடுத்துருவேன். ஏன்னா ஜடேஜா வந்து அவ்வளோவா விளாட்றது இல்லைங்க. ஜடேஜாவுக்கு முன்னாடியே பேட்டிங்கில் வந்து இந்தியா எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு கடைசி 2 ஓவராக 10 பாலுக்கு தான் ஜடேஜா வர மாதிரி இருக்கார். அதுலேயும் ஒரு 6 அடிக்கிறாரு. நேற்று மட்டும் தான் ஒரு 6 அடித்தார். நேற்று அவுட் ஆகிட்டார். என்ன கேட்டால் நான் சகலை யூஸ் பண்ணுவேன் ஜடேஜா இடத்துல. வேறு ஏன்னா இந்தியா ஜெயிக்கணும். அதான் ஒரு வெயிட்டெல்லாம் இருக்கணும். ஒரு வேளை ஹார்திக்னா கண்ணாமனா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிவம் துபேக்கும் ரோஹித் சர்மா பவுலிங் கொடுக்குறது இல்லை. நான் சகலை கண்டிப்பாக விளையாட வைப்பேன் என்ன கேட்டால் வேறு ஜடேஜா இடத்துல. ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் அதை மாற்ற மாட்டாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் வந்து வின்னிங் காம்பினேஷனில் தான் போவாங்க. ஜடேஜாவை விட மாட்டாங்க. என்னோட ஒரு நம்பிக்கையான வீரர் இந்தியா ஃபைனல் கொண்டு போனால் அது சகல் வரணும். ஏன்னா சகலுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜினால் தெரியும். ஜாஸ் பட்லர் எப்படி விளையாடுவார்னு தெரியும். அவங்களோட நிறையா பிளேயர்ஸ் பற்றி சகல் விளாண்டுருக்கார் ஐபிஎல்லில். அதனால நான் சொல்கிறேன் சகலை கொண்டு வாங்கன்ட்டு. ஆனால் என்ன டீம் மேனேஜ்மெண்ட் என்ன செலக்டர்ஸ் எப்படி பிக் பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் சகலை விளையாடுவாங்க ஜடேஜாவை ட்ராப் பண்ணிட்டு. ஓவராக வெயிட்லாம் கயானாவில் ஸ்பின் ஆயிடுச்சுன்னா ஸ்பின் ட்ராக் தான் சொல்கிறாங்க எல்லா எக்ஸ்பர்ட்ஸும். ஸ்பின் ட்ராக்காக இருந்துச்சுன்னா பிச்சில் நான் சகலை விளையாடுவேன், ஜடேஜாவை ட்ராப் பண்ணிடுவேன். ஒரு வேளை மழை வந்து இந்தியாவை காப்பாற்றிருந்துச்சின்னா இந்தியா டைரெக்டாக ஃபைனல் போகணும். அந்த ஒரு சான்ஸ் கூட இருக்குது. மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை அன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க மழை கண்டிப்பாக பெய்யுன்ட்டு. மழை பெஞ்சிச்சின்னா மேட்ச் நடக்கலைன்னா இந்தியா டைரெக்டாக ஃபைனல் போயிடும். ஏன்னா குரூப் ஸ்டேஜில் டாப்பில் இருக்கிறதுனால, இங்கிலாந்து வந்து செகண்ட் இருக்கிறதுனால மழை பெய்யக்கூடாது. நம்மளுக்கு பொறுத்தவரையும் ஃபுல் மேட்ச் விளாண்டா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.
மழைனா பெய்யக்கூடாது. மழை பெய்யாமல் 2 டீம்ஸும் நல்லா ஆடி நல்லா ஜெயிக்கணும். ஆனால் இந்தியா ஜெயிக்கணும், இந்த வாட்டி ஃபைனல் வரணும். பார்ப்போம் 2020 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்தியாவுக்கு 60 தரேன், இங்கிலாண்டுக்கு 40 தரேன். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ரோஹித் சர்மா கேப்டன்சி. மறுபடியும் ரோஹித் சர்மாட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறேன், சகால விளையாடாதீங்க, ஜடேஜாவை ட்ராப் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.